ஒழிப்பு விழிப்புணர்வு நாள். தொழுநோய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கும் தெரியாதுங்களா? தொழுநோய் அப்படிங்கிறது கை கால் விரல்கள் வந்து ஒரு சிலருக்கு அழுகி இருக்கும். ரொம்ப அழுகி போச்சுன்னா அந்த விரலே இருக்காது ஒரு சிலருக்கு. நீங்க பார்த்துருவீங்களா தெரியல. ரொம்ப ஒரு கொடூரமான நோய் இருக்கு. சரிங்களா? அந்த சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு அப்போ தொழுநோய் வந்திருந்தது. விடுதலைக்காக போராடி அவர் வந்து சிறை சென்ற போது சரியான பராமரிப்பு சுகாதாரம் இல்லாத ஒரு அறையில் அவர் வைக்கப்பட்டதுனால தொழுநோயால பாதிக்கப்பட்டது. அறையிலிருந்து வெளியே வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் கப்பலுடைய தமிழன் யார் கண்ணு? வாவு சிதம்பரம். வெரி குட். நெருங்கிய நண்பர் அவர் பார்க்கும்போது யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த சிவா அவர்களுக்கு ரொம்ப அழகா வந்துருச்சு. ஐயோ என்னையே அடையாளம் தெரியலையா, நான் தான் உங்களுடைய நெருங்கிய நண்பர் சிவா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த அளவுக்கு இந்த தொழுநோயால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொழுநோயானது எந்த ஒரு பாக்டீரியா மூலம் பரவுது அப்படின்னா மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே. மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக தான் பரவுது. இதுக்கு காரணம் என்னன்னா சுகாதாரமற்ற வாழ்க்கை முறை, சுத்தமா இல்லாம இருக்கிறது, ஆரோக்கியமா இல்லாம இருக்கிறது, சாப்பிட சாப்பாடெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு விடும் பாத்தீங்களா? அதனால ஊட்டச்சத்து குறைபாடு வருது. இப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து தவறான முறையில மாற்றிக்கிறதுனாலதான் தொழுநோய் ஏற்படுது. சரி, இதை எப்படி சரி செய்யலாம்? நல்லா சாப்பிடணும், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும், ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிற ஒண்ணு வராமல் பார்த்துக்கணும். சரிங்களா? அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? அமெரிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரசா. சரிங்களா? அவர் வந்து தொழுநோயாளர்களுக்காக மிகவும் பாடுபட்டவர். ஒரு முறை ஒரு இடத்துக்கு போறாரு. போயிட்டு எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கையேந்தி நிக்கிறாங்க அன்னை தெரசா. அந்த பணக்காரர் வந்து ஒரு திப்பு பிடிச்ச ஆளு. உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையில எச்ச துப்பிடுறாரு. இது எனக்கு போதும், என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த அளவுக்கு பொறுமையான ஒரு பெண்மணி, தொழுநோயாளர்களை ஆதரித்த ஒருவர். அப்ப நாம என்ன செய்யணும்? அப்படி தொழுநோயாளிகள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வெறுக்க கூடாது, வெறுத்து ஒதுக்க கூடாது. நம்ம WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுக்காக நிறைய உதவிகளை செய்யறாங்க. ஒவ்வொரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அவங்களுக்கான கவனிப்புகள் கொடுக்கறாங்க. இத வந்து உங்க அருகாமையில் இருக்கிற பக்கத்துல இருக்கிற யாராவது ஆட்கள், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆட்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தலாம். அவங்க கூட நீங்க ரொம்ப நட்பா பழகணும், வெறுக்க கூடாது. அதே நேரத்துல கவனமாகவும் பழகணும். ஏன்னா இந்த நோய் வந்து அந்த நோயாளி இருப்பதுனாலவோ தும்மல் வரதுனாலவோ அந்த பாக்டீரியா நம்ம மூக்கு வழியா போயிட்டு நம்மளையும் பாதிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்.